எவ்வளவு எழுப்பினாலும் இந்த பையன் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். டீட்டு உங்க கவனம் எங்க இருக்கு? உங்க டீட்டோ இங்க இருக்கா? காலையிலே நீ ரெடி ஆயிட்டியா? அப்படின்னா இது ஒரு அதிசயம். அதுவும் ரிசல்ட் வர அன்னைக்கு. ரிசல்ட் இதை விடுங்க மம்மி. இன்னைக்கு அதை விட முக்கியமான நாள் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு டேட்டை ஞாபகப்படுத்தி பாருங்க. நேத்து 31ஆம் தேதி, இன்னைக்கு 1ஆம் தேதி. இதுல என்ன முக்கியமா இருக்கு? 1ஆம் தேதி அப்படின்னா பாக்கெட் மணி டே. இப்ப சீக்கிரமா என்னோட கமிஷனை கொடுங்க கொடுங்க கொடுங்க. வேலை விஷயங்கள் ஞாபகத்துல இருக்காது, ஆனா இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். இந்த மாசத்துக்கான பாக்கெட் மணி இது ரொம்ப கம்மியா இருக்கு. உன்னோட எக்ஸாம் மார்க்ஸை பார்த்துட்டு நான் இதே தான் சொன்னேன். அதோட பாஸ் கட்டிங் காரணமா உன்னோட பாக்கெட் மணியும் கட். எக்ஸாம் மார்க்ஸ் ஹோம்வொர்க் இத தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன். எப்பாவது அன்பா 100 200ன்னு எடுத்து விடுங்களேன். என்னைக்காவது எக்ஸாம்ல 100 மார்க் வாங்கிட்டு வா. 100 எதுக்கு, உனக்கு 200 ரூபாய் தருவேன். இத்தனோட பாக்கெட் மணி கொடுக்குறாங்க, இதுல ஒரு மாசத்தையே ஓட்டணுமே. அப்படின்னா நம்ம பிச்சைக்காரங்க. என்னது டீட்டு பிச்சைக்கன் ஆயிட்டானா? இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். நான் இன்னைக்கு பிச்சைக்காரன் ஆயிட்டேன். ஆனா இதே நிலைமை நாளைக்கு உனக்கும் வரலாம். இன்னைக்கு நாம எதுவும் செய்யலன்னா சொசைட்டில இருக்கிற எல்லா பசங்களும் பிச்சைக்காரங்களா. டீட்டு அந்த நிலைமைக்கு ஆளாக விரும்பல. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். அடுத்தவங்களுக்கு அப்புறமா நீ ஹெல்ப் பண்ணிக்கோ. முதல்ல உனக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கோ. உன்னோட பாக்கெட் மணி மாதிரியே உன்னோட மார்க்ஸும் இப்போ கட் ஆயிடுச்சு. இந்த தடவை நீ ஹிஸ்டரி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. நான் இப்போதான் என்னோட மொபைல் ஆப்ல ரிசல்ட் பார்த்தேன். நீ ஆகணும். மம்மி கிட்ட இருந்து திட்டும் விழக்கூடாது. அதே மாதிரி பாக்கெட் மணியும் வேணும். ஹிஸ்டரியில ஃபெயில் ஆனதெல்லாம் பரவாயில்ல, ஆனா என்னோட வேலைக்கான ஹிஸ்டரியில எனக்கு நல்லாவே வரும். இனி எனிமையை எதிர்த்து போராடலாம். இந்த சொசைட்டிக்குள்ள நம்ம ஸ்ட்ரைக் நடத்தலாம். நம்ம கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணணும். ஒரு போராட்டத்தை நடத்தணும். நம்மளோட கெட்ட அம்மா அப்பாக்கள் பாக்கெட் மணி அதிகமா தான் கொடுக்கணும். ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கலாமா? எங்கள் வேண்டுகோளை எங்கள் வேண்டுகோளை எங்கள் வேண்டுகோளை எங்க பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாங்க. அம்மா அப்பாவும் கெட்டவங்களா மாறிட்டாங்க. பிக் பாக்கெட்டர்கள் ஜாக்கிரதையா. அப்படின்னா நீங்க பிக் பாக்கெட்டர்ஸா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பாக்கெட்டையும் கட் பண்ணாங்க. வராத நீங்க. எக்ஸாம்ல கம்மியா மார்க் வாங்கினா பாக்கெட் மணியும் கம்மியா தான் கிடைக்கும். அந்த கணக்கு படி பார்த்தா நான் 2 எக்ஸாம்ல 0 வாங்கி இருக்கேன். எப்படியாவது நான் 1 மார்க் வாங்கி ஆகணும். அப்ப எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 100, அதாவது 100. இந்தா 1